வணக்கம் நண்பர்களை. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாறனை கெட்டி பிடிச்சி நம்ம மது ஐ லவ் யூ மாறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சீனை நம்ம வீரா பார்த்து கடுப்பாகி பலார்னி ஒன்று மதுவை கொடுக்குறாங்க. எப்படி என் புருஷனை கட்டி பிடிப்படே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், கல்யாணம் ஆனவரை கட்டி பிடிக்கிற அப்படின்னு அந்த இடத்துல கொதிக்கிறாங்க. அப்போது நம்ம மாறனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க நம்ம வீரா. இந்த பாருடா, நான் படித்து ஆரம்பத்துல இருந்து அவள் பார்வை சரியில்லை, அவள் உன்கிட்ட நடந்துக்க விதம் சரியில்லை அப்படின்னு சொன்னேனே, நீ கேட்டியா? இப்போ அவள் உன்னை கட்டி பிடிக்க ரேஞ்சுக்கு போயிட்டால, நீ இதுதானா என் மேலே வச்சிருக்க அன்பு? இப்போவே உன்னை அப்படியே வேற வழி இல்லை அப்படின்னு அந்த இடத்துல கொதிச்சு தள்ளுறாங்க நம்ம வீரா. இதை பார்த்துட்டு இருந்த மாறன் சொல்கிறாங்க, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இந்த மது அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, அவன் நல்லவ தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. என்ன இதுக்கு மேலேயும் இந்த மதுவை நல்லவன்னு நீ எப்படி சொல்லுவாடா அப்படின்னு போடா அப்படின்னு சொன்னாரோ. அவள் ஏதோ தப்பு நடந்திருக்கு, அவகிட்ட புரியபடியாக நான் கேட்டால் உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம். நீ இப்போ இங்கேருந்து போய் நான் 10 நிமிஷத்தில் வாரேன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மதுக்கிட்ட கேட்குறாங்க. ஏண்டி நீ நானும் வீராவும் கணவன் மனைவின்னு தெரிஞ்சு எதுக்கு என்ன நீ லவ் பண்ணுற, என் பின்னாடி சுற்றுற, அப்போ இதெல்லாம் இதுக்கு தானே அப்படின்னு கேட்ட உடனே, நான் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது மாறா, ஆனால் உன்னோட அண்ணன் இருக்காமலே அந்த கார்த்தி, அவன்கிட்ட போய் கேளு. அந்த கார்த்தி தான் என்கிட்ட நீ கல்யாணம் ஆவாத்தவே அப்படி நீ சொல்லி என்னை லவ் பண்ண வச்சது அவன்தான். அதனால தான் நான் இந்த கடைக்கு இன்வெஸ்ட் பண்ணேன், எல்லாம் செய்து அதுதான். இந்த கார்த்தி ஒவ்வொரு கணமும் உனக்கு தான் மாறன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆசையை வளர்த்தான், போய் கேளு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த கார்த்தி இந்த வேலையை பண்ணியிருக்கானா, பண கஷ்டத்தை போக்க மதுவை பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம கார்த்தியை வெளுத்தெடுக்க தயாராகி வீட்டுக்கு வராங்க. அடித்து உதைக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்துன்னா, எனக்கும் வீராவுக்கும் கல்யாணம் ஆகுனதை மறைச்சி அந்த மதுக்கிட்ட கல்யாணம் ஆகலை, உனக்கு தான் மாறன் அப்படின்னு ஆசையை ஊட்டி அவளை நம்ம கடைக்கு இன்வெஸ்ட் பண்ண வச்சு நம்ம அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் ஃபீஸை கெட்ட வச்சு இப்படி என்ன வேலையெல்லாம் நடத்தியிருக்காடா, இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு கார்த்தியை வெளுத்து எடுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம மூன் ஹோட்டலுக்கு ஆசையோட தன் கணவர் நம்மளுக்காக எல்லாம் பண்ணி வச்சிருப்பாரு, இவனுக்கு வேலையே இந்த மாறனுக்கு நம்மகிட்ட சண்டை போட்டுட்டு சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி எடக்க மடக்கா செய்ய வேலை தான் அப்படின்னு நம்மளுக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் வைக்க போகிறானோ அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேள்விக்குறியோடி போன நம்ம வீராவுக்கு பதிலடியாக நம்ம மாறனும் மதுவும் கெட்டி பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்னு மது மாறனை சொல்லிட்டு 1000 புத்தத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து செம கடுப்பாறாங்க நம்ம வீரா. என்னது இதை பார்க்க தான் நான் வந்திருக்கேனா அப்படின்னு அந்த இடத்துல ஓங்கி ஒன்று போடுறாங்க நம்ம மதுக்க கணத்தில். ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் புருஷனை நீ கெட்டி பிடிச்சி ஐ லவ் யூ மாறான்னு சொல்லுவா, 1000 முத்தத்தை போடுவா, உனக்கு அவ்வளோ தைரியம் இப்படிட்டு அப்படின்னு அந்த இடத்துல கல்யாணம் ஆனவரை இப்படி நீ கெட்டி பிடிக்கிறிய, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு செய்த கேட்ட உடனே சொன்ன உடனே அப்படியே அரண்டு போய் நம்ம மது பார்க்குறாங்க. என்ன மாறனுக்கு கல்யாணம் ஆகிட்டா நீ தான் அவனுக்கு மனைவியா, இது எனக்கு தெரியாதே அப்படின்னு நினைக்க அளவுக்கு ஆகி போச்சு. அதே நேரத்தில் மாறா, உனக்கு அசிங்கமாக இல்லைடா, நான் ஆரம்பத்துலேருந்தே இவ பார்வை சரியில்லை, இவ பேச்சு சரியில்லை, இவ உன் விஷயத்தில் நடந்துக்கிறது சரியில்லை அப்படின்னு 1000 நேரம் சொன்னேனே, அதெல்லாம் விட்டுட்டு கடையில் பார்ட்னராக இவளை இழுத்து போட்டு நீ பண்ண வேலைக்கு அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. டேய், உனக்கு அசிங்கமாக இல்லையாடா, பொண்டாட்டி நான் இருக்கேன், அதுக்கு பிறகு இந்த மதுக்கிட்ட நீ போயிட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், வாயை மூடு வீரா, இதுக்கு மேலே ஓவராட்டு நீ பேசாத, அவள் மது நல்லவ தான், ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, இப்படிப்பட்ட கேரக்டர் மதுக்கு கிடையாது, எனக்கு அவளை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த தப்பு நடந்துச்சுன்னே நான் 10 நிமிஷத்தில் கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எந்தாலையும் கெட்டு தொலையண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீரை ஆவேசத்தில் அங்கேருந்து போன உடனே நம்ம மாறன் மதுட்ட, உனக்கு அசிங்கமாக இல்லடி இப்படி பண்ணி என் பொண்டாட்டி முன்னாடி என்னை கேவலப்படுத்திட்டல அப்படின்னு கேட்க நேரம், நான் மது கொந்தளிச்சு, நான் லவ் பண்ணேன்டா உயிருக்கு உயிரா, அது எதுக்குடி லவ் பண்ண, என்ன லவ் பண்ணதான் வீரா இருக்காள, நீ எதுக்கு
இருக்குடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறோம். எல்லாம் வா அண்ணன்கிட்ட போய் கேளு, அந்த கார்த்தி இருக்கானே அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா அவன் என்ன பண்ணுனா சொல்லு மது அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம மாறன். அவன் இருக்காமல, அவன் நீ உனக்கு கல்யாணம் ஆகலை, வீரா ஜஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு தான் வந்து சொன்னான். அவன் மாறன் வந்து உனக்கு தான் அப்படின்னு வந்து என்கிட்ட ஆசையை ஊட்டி தான் இந்த கடமைக்கு இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கு கொண்டு போனான். அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவை நான் மாமனார்னு நினச்சி தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ ரூபாயை கொடுத்து வந்து காப்பாற்றினேன். அது இல்லாமல் எல்லா விஷயத்துலேயும் அவன் உன்னையே சுற்றி வைக்க எப்போ காண நேரம் எல்லாம் அவன் மாறன் உனக்கு தான் அப்படின்னு வந்து எனக்கு ஊட்டி விட்டது எல்லாமே இந்த கார்த்தி தாண்டா, அவனுக்கு சொட்டை பிடிச்சு முறி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனுப்பி விட்றாங்க. நம்ம மாறன் கோபத்தின் உச்சியில் கொந்தளிக்கிறாங்க. இந்த வேலையை பார்த்துக்கிட்டு எப்படி அவனுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்குது. எனக்கும் வீராவுக்குள்ள அந்யூன்யம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் வேணும்னு மறைச்சி இந்த வேலையை பண்ணியிருக்காமல, அவனை நான் விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. சாரி மது, இந்த கார்த்தி இப்படி செய்வான்னு நான் நினைக்கல. அப்படி நீ வந்து இப்படியெல்லாம் என்னை பார்த்தியன்னா நான் முதலே வந்து சொல்லியிருப்பேன். நானும் வீராவும் வந்து கணவன் மனைவினே. ஆனால் நீ வந்து இப்படி நடந்துக்க வந்து கார்த்தி தான் காரணம்னா அவனுக்கு தொலியை குறிக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து ஆவேசத்தோடு கிளம்பி போகிறாங்க. நம்ம வீட்டில் வந்து அப்படியே வந்து இருக்க நம்ம கார்த்திகை சட்டையை பிடிச்சி முறிச்சகரையா அடின்னு வெளுத்துறாங்க. ஓடி வராங்க. வீரா என்னடா மதுக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டு இவனை வந்து எதாக அடிக்கிற, அப்போ தான் புரியாமல் பேசாத வீரா, நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இவன் தான். இவன் என்ன செய்திருக்கான்னு தெரியுமா, அந்த மதுக்கிட்ட நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகலை, நான் வந்து இன்னும் கல்யாணம் ஆவாத்தவேன்னு வந்து சொல்லி மதுக்கு மனசுல ஆசையை உண்டு பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம மதுகிட்ட மாறன் உனக்கு தான் இது ஓன் வீடு, இது ஓன் மாமனார் அப்படின்னு வந்து நம்ம அப்பாவெல்லாம் காட்டினா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் ரூபாயெல்லாம் பறிச்சிருக்கான் இந்த மது. அதுக்காக தான் செய்திருக்கா, இந்த கடைக்கு இன்வெஸ்ட் பண்ணதும் இதுதான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனாரு. என்ன கார்த்தி இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரா, எதுக்கு கார்த்தி இப்படி பண்ணினிய அப்படின்னு வந்து கேட்க நேரம், என்ன மன்னிச்சிருவீரா, இக்கட்டான நிலையில நம்மளுக்கு பணம் தேவைப்பட்டு பணத்தை வந்து எப்படி வந்து யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு வந்து தெரியல, அதை யூஸ் பண்ணதுக்கு தான் மது அப்போ வந்து எனக்கு கிடைச்சா. மது உயிருக்கு உயிராக மாறன ஒரு காலத்தில் லவ் பண்ண, அது எனக்கு தெரியும். அப்போ தான் அவளோட வீக்னஸை நான் பயன்படுத்தி என்ன மாறன் கல்யாணம் ஆகாமல் தான் இருக்கான், மாறன் உனக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி தான் அவள் இதெல்லாம் பண்ணுனா அப்படின்னு வந்து சொல்லி நினச்ச. இதுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு வந்து மொத்த குடும்பமும் சேர்ந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கார்த்தியை. அதோட பார்த்தா நம்ம வீரா கிட்ட வந்து மாறன் வந்து இந்த பாரு கார்த்தி தான் தப்பு பண்ணியிருக்கான், மது அவனும் தெரியாது. ஆமாம் என்னமோ மது தெரியாது, நீ அவளுக்கு நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி நீ தெரியாது அப்படி தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறேன்னா உண்மையை தான் சொல்லேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாறன் சொல்லியிருக்காங்க. என் பொண்டாட்டி நீ தாண்டி, இந்த இடத்துக்கு யாருனாலும் வர முடியாது அப்படின்னு சொல்லி மாறன் வந்து வீராவை கெட்டி பிடிக்கிறாங்க. அதோட மதுவும் பாவம்தான், இந்த விஷயத்தில் இந்த கார்த்தி செய்த தப்பால் அவள் கல்யாணம் ஆகாமல் தான் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நினச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போவும் மதுக்கு பேச்சு நம்மளுக்கு இனி வரக்கூடாது அப்படின்னு வந்து வீரா வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க. வணக்கம்.